அபிராமி அந்தாதி பாடல் எண் 54. இதுவும் ஒரு முக்கியமான பாடலாக கருதப்படுகிறது. இது நம் எல்லோருக்கும் மிகவும் உபயோகமான பாடலாகும். என்னன்னாக்க, இந்த பாடலை தொடர்ந்து தினமும் பாராயணம் செய்து வந்தால் கடன்கள் எதுவும் இல்லாமல் கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கி இன்பமான நல்ல வளமான வாழ்க்கையை பெற முடியும். அதனால் இந்த பாடலை நீங்கள் எல்லாரும் தினமும் பாராயணம் செய்து கடன் தொல்லையிலிருந்து நீங்கி சந்தோஷத்தை அடையலாம். இல்லாமை சொல்லி ஒருவர்தம் பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. இதன் பொருள், ஒருவரிடம் சென்று தன் ஏழ்மையை சொல்லி இழிவுபடாமல் இருக்க விரும்பினால் என்றும் தவம் செய்யாமை பழகிய கயவர்கள் பால் யான் ஒருபோதும் செல்லாதபடி என்னை தடுத்தாட்கொண்ட திரிபுரையாகிய அபிராமி அம்பாள் பாதங்களை புகழாக அடையுங்கள். அதாவது நம்ம கடன் தொல்லை நீங்கணும் அப்படின்னு சொன்னால் அபிராமி தேவியை பாதங்களை சரணடைந்து அம்பிகையை ஆராதிக்க வேண்டும் என்பது பொருள்.